சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது நாள் ரொம்ப கஷ்டமாகவே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. வெல்கம் பேக் டு கைஸ். இன்னைக்கு டே 3 மளிகை கடை எப்படி இருக்குன்றத பார்த்துடலாமா. உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொச்சன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொருளுங்க இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த உடச்சக்கலை ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அழகா அடிக்கிட்டு அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கொலையும் இடியாப்பமாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுங்க. அதாவது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி அடிக்காச்சு. ஆனால் இந்த இடியாப்பமாவை கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள் தேவை. அதை எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனல் அவுட்புட்டை பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற குப்பைகள்லாம் ஒரு பையில வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி போட்டுக்கிட்டாங்க. இந்த மளிகை கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி அடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுக்க சொல்கிற இடம் எவ்வளோ கச்சா முச்சான்னு இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரோட எழுப்பே இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய பார்ப்பேன். இந்த மாதிரி பவுடர் ஐட்டத்தெல்லாம் யாருன்னா ஒருத்தர் தட்டி தந்து மேலே தூக்கி தர மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரிலாம் அடுக்க முடியும். ஆனால் நான் லைட்டாக வச்சு டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஊற்றுருவேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கொட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஆசைங்க மளிகை கடை ரிலேட்டிவான வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணுன்றது. இல்லை உங்களுக்கு மளிகை கடையை பற்றி எதனா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பொருள்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கலான்றது அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். மறக்காம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்துச்சுங்க, லைட்டாக இறக்கிட்டேன். அப்புறமா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்க வேண்டியது நிறைய இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு அடிக்கிட்டு இருந்தாங்க. சரியான மழை எங்கள் ஏரியாவில். எல்லா பொருளும் எடுத்து டெலிவரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போதான் இந்த சம்பவம் வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொடை பறகுது, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடுது. இந்த இடத்துல செம்ம கடுப்பாக இருந்துச்சுங்க. ஆனாலுமே டெலிவரி கொடுத்து தான் ஆகணும். இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க.